வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில ஒரு செம்ம ட்விஸ்ட் நடந்திருக்கு. உலகம் முழுக்க மார்க்கெட்ஸ் எல்லாம் சரிஞ்சிட்டு இருந்தப்போ நம்ம மார்க்கெட் மட்டும் நல்லா ஏறி இருக்கு. எப்படி இது சாத்தியம்? இந்த புதிருக்கு விடை என்ன? வாங்க அத பத்தி தான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதாங்க. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் டல்லா இருக்கும்போது இந்திய சந்தை மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய ஏற்றத்தை சந்திச்சுது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இன்றைய சந்தைக்கு ரெண்டு முகம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். காலையில ஒரு மாதிரியும் மாலையில அப்படியே டோட்டலா வேற மாதிரியும் இருந்துச்சு. காலையில மார்க்கெட் ஓபன் ஆனப்போ சென்செக்ஸ் 153 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருந்துச்சு. நிஃப்டியும் 46 பாயிண்ட்ஸ் சரிவுல தான் ஆரம்பிச்சது. ஆனா சாயங்காலம் மார்க்கெட் முடியும் போது என்ன ஆச்சு தெரியுமா? நிலைமையே தலைகீழ். சென்செக்ஸ் 409 பாயிண்ட்ஸ் பிளஸ்லயும் நிஃப்டி 134 பாயிண்ட்ஸ் பிளஸ்லயும் முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத கம்பேக் இது. சரி, இந்த ஏற்றம் எல்லா செக்டார்ஸ்லயும் ஒரே மாதிரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்ல. சில துறைகள் நல்லா ஏறுச்சு, சிலது இறங்குச்சு. அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மெட்டல் துறை பங்குகள் கிட்டத்தட்ட 2.7% வரைக்கும் ஏறி இருக்கு. ஃபார்மா, ஆட்டோ துறைகளும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐடி துறை 1% மேல சரிஞ்சிருக்கு. நிதித்துறையிலையும் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் இருந்துச்சு. சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரி பெரிய இண்டெக்ஸை தாண்டி நம்ம பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நிஃப்டி ஸ்மால் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப், மிட் கேப்னு எல்லா இண்டெக்ஸுமே நல்ல லாபத்துல தான் முடிஞ்சிருக்கு. அதாவது பெரிய நிறுவனங்கள்ல மட்டும் இல்லாம சின்ன மற்றும் நடுத்தர கம்பெனிகள் மேலேயும் இன்வெஸ்டர்ஸ் அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க. அப்போ இந்த மார்க்கெட் கம்பேக்குக்கு உண்மையான ஹீரோ யாரு? வாங்க, இப்போதான் நாம மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றோம். முதல்ல மார்க்கெட் ஏன் விழுந்திருக்கணும்னு பார்ப்போம். அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட் சரிவு, அவங்களோட மேனுஃபேக்சரிங் டேட்டா தொடர்ந்து 6வது மாசமா சரிவு, அது மட்டும் இல்லாம இந்தியா மேல வர்த்தக வரி போடுவாங்களோன்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை, இப்படி சுத்தி முத்தி நெகட்டிவ் நியூஸ் தான் இருந்துச்சு. இந்த ஸ்லைடு தான் இன்னைய கதையோட திருப்பு முனைன்னே சொல்லலாம். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ், கிட்டத்தட்ட 1160 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் டிஏஐஸ், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து சுமார் 2550 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா எஃப்ஐஎஸ் வித்ததை விட 2 மடங்கு அதிகமா டிஏஐஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பவர்ஃபுல் பையிங் தான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியிருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இந்திய சந்தை இப்போ வெளிநாட்டுல இருந்து வர்ற அதிர்ச்சிகளை எல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு வலிமையாகி வருது. நம்மளோட உள்நாட்டு மூலதனம் மார்க்கெட்டுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. ஓகே, இப்போ ஒட்டுமொத்த மார்க்கெட்டை விட்டுட்டு சில தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் பக்கம் போவோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு தனி கதை இருக்கும். அதுவும் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க நாம பார்க்க போற 4 ஸ்டாக்ஸ் டிப்போ டெக், ஓலா எலக்ட்ரிக், எஸ் பேங்க், அப்புறம் குளோபல் ஸ்பிரிட்ஸ். இது ஒவ்வொன்றும் இன்னைக்கு மார்க்கெட்ல தனக்கான ஒரு தனித்துவமான கதைய சொல்லியிருக்கு. இந்த ஒப்பீடு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. பாருங்க, டிப்போடெக் கம்பெனி அமெரிக்காவோட ஒரு பெரிய சொகுசு சுற்றுலா நிறுவனத்தை வாங்கின நியூஸ் வந்ததும் அதோட ஸ்டாக் 13%க்கு மேல பறந்துடுச்சு. இதுக்கு பேர்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் குளோபல் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியோட லாபம் 74% குறைஞ்சதாலையும் அதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருந்ததாலையும் அதோட ஸ்டாக் 7.5% விழுந்துடுச்சு. இதுக்கு பேர் தான் வீக் ஃபண்டமெண்டல்ஸ். நாம அடிக்கடி கேட்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா இதுதாங்க. ஒரு கம்பெனியோட உண்மையான நிதிநிலை என்ன, அதோட பிசினஸ் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஆராயறது தான் இது. டிபோடெக், குளோபல் ஸ்பிரிட்ஸ் உதாரணங்கள் இந்த அனாலிசிஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெளிவா காட்டுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதிலிருந்து ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? 1, எப்பவுமே ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்க்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. 2, மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள்லயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அதையும் கவனிங்க. ரொம்ப முக்கியமா 3வது, மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்க முதலீட்டுல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கலாம். நம்ம உள்நாட்டு முதலீடுகளோட ஆதிக்கம் அதிகமாகிறது நம்ம சந்தை இப்போ வெளிநாட்டு சென்டிமெண்ட்டை மட்டும் நம்பி இல்லாம தனக்கான பாதையை தானே வகுத்துக்கிற அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறத காட்டுது. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.